அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்கள். போக்குவரத்து நெரிசலை குறைக்க செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி ரோடு, வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை, ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் சாலைகளில் வரும் 20ஆம் தேதி வரை கனரக வாகனங்களுக்கு தடை விதிப்பு. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை விரிவுபடுத்த ஆம்னி பேருந்துகள் வெளிவட்ட சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு: ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, சீர்காழி வழியாக இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. படுக்கை வசதியுடன் 9 பெட்டிகள், ஏசி வசதியுடன் 3 பெட்டிகள், 4 பொது பெட்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மண்டபத்திலிருந்து புறப்பட உள்ள ரயிலானது திங்கட்கிழமை காலை 11:30 மணிக்கு எழும்பூர் வந்தடையும். இதேபோல தூத்துக்குடி, தாம்பரம் இடையே ஜனவரி 19 சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல நாளை தூத்துக்குடியில் 4:35 மணிக்கு புறப்பட்டு மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக தாம்பரத்துக்கு ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு வந்தடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. படுக்கை வசதியுடன் 6 பெட்டிகள், ஏசி வசதியுடன் 7 பெட்டிகள், ஒரு பொது பெட்டிகளுக்கான முன்பதிவும் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே சென்னை, மதுரை இடையே முன்பதிவில்லா மெமு சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் என்றும் சென்னை எழும்பூரில் காலை 10:45 மணிக்கு ரயில் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோருக்காக தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூர் இடையே திங்களன்று சிறப்பு புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் திங்களன்று 20ஆம் தேதி அதிகாலையில் சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை 4, 4:30, 5, 5:45 மற்றும் 6:20 மணிக்கு காட்டாங்குளத்தூரிலிருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதேபோன்று ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை 5:05, 5:40 மணிக்கு தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூருக்கு சிறப்பு ரயில்கள் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 3 நாட்களில் 725 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. இடையில் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம். அதனை தவிர்த்து 3 நாட்களில் 725 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ஜனவரி 13, 14, 15 ஆகிய 3 நாட்களில் 678 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு கூடுதலாக 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக இன்று 4302 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப வசதியாக தமிழ்நாடு முழுவதும் 5290 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் இதுவரை சுமார் 9 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் 4 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவதை ஒட்டி ஜனவரி 20, 22, 24, 26 ஆகிய தேதிகளில் சென்னை காமராஜர் சாலை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடியில் டாபர் நிறுவன தொழிற்சாலை அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. 1.36 லட்ச சதுர அடி பரப்பளவில் அமையும் இந்த டாபர் தொழிற்சாலையில் தேன், டாபர் ரெட், ரோஸ் வாட்டர் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 400 கோடியில் அமையும் இந்த டாபர் நிறுவன தொழிற்சாலை மூலமாக 250 பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். எட்டாவது அறிவிப்பு: இன்று 9 மாவட்டங்களுக்கும் நாளை 5 மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில்
இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. கடைசியாக 9வது அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான EVKS இளங்கோவன் மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நேற்று நிறைவடைந்தது. அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக ஆகிய கட்சிகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இந்திய கூட்டணியின் சார்பாக திமுக வேட்பாளராக போட்டியிடும் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் சீதாலட்சுமியும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 58 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நிறைவடைந்தது. அதில் திமுக வேட்பாளரான சந்திரகுமார் வேட்புமனு மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான சீதாலட்சுமி உட்பட மொத்தம் 55 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. உரிய ஆவணங்கள் இல்லாத 3 பேரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 20ஆம் தேதி கடைசி நாள். அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.